ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா பனானா பணியாரம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். பனானா 1, சுகர் 1/4 கப், மைதா 1/2 கப், ரவா 1/2 கப். வாங்க இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 1/2 கப் ரவா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா, இப்போ நீங்கள் 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 1 கப் போடுங்க. மைதா எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவு நீங்கள் ரவா எடுத்துக்கணும். அதில் நீங்கள் பாதி பங்கு நீங்கள் சுகர் எடுத்தால் போதும். இன்னைக்கு நான் 1/4 கப் எடுத்துருக்கேன். சுகர் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பனானா இருக்கிறதுனால. ஸோ பனானா வந்து 1 எடுத்திருக்கேன். நல்ல பழமான பனானாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரையும் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். ஸோ எண்ணெயை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதில் அது ஒன்றொன்னா போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு ஹீட் பண்ணுங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கிறிஸ்பினஸ் வரதுக்காக தான் நான் ரவா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பனானா ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ பனானா போட்டுக்கனால நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பனானா ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு பனானா பணியாரம். இப்போ எடுத்துடலாம் நம்ம. ஸோ பனானா பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.